கார்த்திக் தனசேகரும் ஜின்னாவை போய் பார்க்க போனாங்க. ஜின்னாவும் தூங்கிட்டு இருக்கிறாரு, இப்ப அவரை பார்க்க முடியாதுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த 3 வெள்ளைக்காரர்களும் நேராக அண்ணல் அம்பேத்கரை பார்க்க வந்தாங்க. இரவு 2 மணி. அந்த அகால நேரத்தில் அம்பேத்கர் அவர்கள் கண் விழித்து எழுதி கொண்டிருந்தார். அப்போது இந்த 3 வெள்ளைக்காரர்களும் கேட்கிறார்கள், காந்தியை பார்க்க போனா அவர் தூங்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க, அடுத்து ஜின்னாவை பார்க்க போனா அவரும் தூங்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னாங்க, நீங்க மட்டும் இந்த அகால நேரத்தில் இரவு 2 மணிக்கு கண் விழித்து எழுதிக்கிட்டு இருக்கிறீங்களே எப்படியான்னு கேட்டாங்க. அதுக்கு அண்ணல் சொல்றார், காந்தியின் மக்கள் விழித்துக் கொண்டார்கள், ஆகவே அவர் நிம்மதியாக தூங்குகிறார். ஜின்னாவின் மக்களும் விழித்துக் கொண்டார்கள், ஆகவே அவர் நிம்மதியாக தூங்குகிறார். எனது மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக நான் விழித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அண்ணல் அம்பேத்கர் சொன்னார். அவர் நம் இன மக்களுக்காக இப்படி ஒரு இடஒதுக்கீடு சட்டத்தை அவர் சட்ட வடிவமாக்கவில்லை என்றால் இன்றைக்கு இதைவிட எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ கீழான நிலைக்கு பொருளாதாரத்துறையிலே ஜாதியின் பெயராலே நம்மை அமுத்த முடியுமோ அவ்வளவும் செய்வார்கள் இந்த ஜாதி வெறி பிடித்த இந்துக்கள். அண்ணல் சொல்லுகிறார், அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார், உயிருக்கு பயந்து கடவுள் என்கிறாய், எந்த மயிருக்கு பயந்து ஜாதி என்கிறாய் என்று கேட்கிறார். ஜாதி வெறி பிடித்த ஜாதி இந்துக்களால் எவ்வளவு கொடுமை செய்யப்பட்டிருப்பார் என்பதை நீங்கள் ஒரு கணம் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு நாம் தான் நம்முடைய தமிழுக்காக இனத்துக்காக இன்றைக்கு நம்முடைய தலைவர் திருமா அவர்களுடைய தலைமையிலே இன்றைக்கு திரளாக திரண்டிருக்கின்றோம். பாடலை கேளுங்கள். புதுக்கோட்டை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் புதுப்பேட்டை ஆனந்தன் அவர் அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம், திமிரு எழுவோம், திருப்பி அடிப்போம், கட்டி அணைத்தால் தோழமை கொள்வோம், எட்டி உதைத்தால் எகிரி வீழ்த்துவோம். ஒவ்வொரு சிறுத்தையும் ஒவ்வொரு தீப்பந்தம், ஓடு பகையே ஓடு, திருமாயங்கள் சொந்தம், திருமாயங்கள் சொந்தம். அத்துமீறுவோம், திமிரு எழுவோம், திருப்பி அடிப்போம், அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம், திமிரு எழுவோம், திருப்பி அடிப்போம், கட்டி அணைத்தால் தோழமை கொள்வோம், எட்டி உதைத்தால் எகிரி வீழ்த்துவோம், கட்டி அணைத்தால் தோழமை கொள்வோம், எட்டி மிதித்தால் எகிரி வீழ்த்துவோம். ஒவ்வொரு சிறுத்தையும் ஒவ்வொரு தீப்பந்தம், ஓடு பகையே ஓடு, திருமாயங்கள் சொந்தம், திருமாயங்கள் சொந்தம். பழவன் பாரு, அவர்தான் நமது புறநானூறு. சிறுத்தை திருமா பழவன் பாரு, அவர்தான் நமது புறநானூறு. பெரியார் கொள்கையை சொல்வார் பாரு, திருமா பிறந்தது அங்கனூர்.
கண்டது அங்க 100. ஒவ்வொரு சிறுத்தையும் ஒவ்வொரு தீப்பந்தம். ஓடு பகையே ஓடு, திருமாயங்கள் சொந்தம், திருமாயங்கள் சொந்தம். அம்பேத்கர் வழியில் நடக்கும் திருமா, இவரது ஆற்றல் பிறருக்கு வருமா? அம்பேத்கர் வழியில் நடக்கும் திருமா, இவரது ஆற்றல் பிறருக்கு வருமா? திருமா கண்டது விடுதலை சிறுத்தை, எவனடா மறுப்பான் சிறுத்தையின் கருத்தை? திருமா கண்டது விடுதலை சிறுத்தை, எவனடா மறுப்பான் சிறுத்தையின் கருத்தை? ஒவ்வொரு சிறுத்தையும் ஒவ்வொரு தீப்பந்தம். ஓடு பகையே ஓடு, திருமாயங்கள் சொந்தம், திருமாயங்கள் சொந்தம், திருமாயங்கள் சொந்தம். ஜி.வி. பாப்பு, தொழிலாளர் விடுதலை முன்னணி, வேலூர் மாநகர மாவட்டம் துணை செயலாளர், விடுதலை சிறுத்தைகள் இயக்கம், 100 ரூபாய் அன்பளிப்பாக அழைத்திருக்கிறார்கள். மாண்புமிகு பாபு அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். சி.எஸ். பாலு, நகர செயலாளர் சோளிங்கர், டி.எம். சாமுவேலு, ஒன்றிய செயலாளர், கே. வேலு, முகாம் அமைப்பாளர், ஏ. முரளி, நகர அமைப்பாளர் ஆகியவர்கள் 50 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். தயவு செய்து தலைப்பு எழுத்தை தமிழிலே போடுமாறு இரு கரங்கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். காவிரிப்பாக்கம் ஒன்றியம் பெருவிழா முகாம் துணை அமைப்பாளர் ரமணன் அவர்கள் 20 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். ஆர். ரமணன் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். பெண்கள் விடுதலை புலிகள் மண்ணில் பேச்சிலே இல்லேங்க, வெறும் பேச்சிலே இல்லேங்க. பெண்கள் விடுதலை புலிகள் மண்ணில் பேச்சிலே இல்லேங்க, வெறும் பேச்சிலே இல்லேங்க. உங்கள் கண்முன் வாழும் பெண் புலிகளை போற்றி நில்லுங்க, வாழ்த்து சொல்லுங்க. கண்முன் வாழும் பெண் புலிகளை போற்றி நில்லுங்க, வாழ்த்து சொல்லுங்க. பெண்கள் விடுதலை புலிகள் மண்ணில் பேச்சிலே இல்லேங்க, வெறும் பேச்சிலே இல்லேங்க. குண்டு போட்டு கொல்லுறான் எங்களை, ஊரையில காட்டுக்குள்ளே தள்ளுறான். பள்ளிக்கூட பிள்ளையெல்லாம் நடுங்கு குழியில அட தள்ளி போய் வயசு கண்ண மூட சொல்லி போட்டு சேல மாத்துறோம் நாங்க, தள்ளி போய் நின்னுக்கிட்டு அழுது தேய்க்கிறோம். கண்ண மூட சொல்லி போட்டு சேல மாத்துறோம் நாங்க, தள்ளி போய் நின்னுக்கிட்டு அழுது தேய்க்கிறோம். என்ன நடக்குதுன்னு
என் ஜனமே தெரியலையா இங்கே கொண்டு குவிக்கிறது சொந்தம் என்ன புரியலையா கொண்டு குவிக்கிறது சொந்தம் என்ன புரியலையா பசியில தான் நோகிறோம் அங்க பாம்பு கடிச்சு சாகிறோம் எவருக்குமே எங்க மேல இறக்கம் இல்லையா பசியில் என்மாறும் குழந்தைக்குன்னு சொரக்கலையே இதை கேட்க ஒரு ஆதி இல்லையா உலகில் தமிழருக்கே நீதி இல்லையா என்ன நடக்குதுன்னு என் ஜனமே தெரியலையா இங்கே கொண்டு குவிக்கிறதுவோ சொந்தம் என்ன புரியலையா கொண்டு குவிக்கிறதுவோ சொந்தம் என்ன புரியலையா கொண்டு குவிக்கிறதுவோ சொந்தம் என்ன புரியலையா வணக்கம் தொலைக்காட்சி வணக்கம் வணக்கம் பெட்டி இங்கே இருக்கிறது அந்த தொலைக்காட்சி சேர்ந்தவர்கள் வந்து எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள் உங்களுடைய தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய பெட்டி இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அன்பான தோழர்களே தலைவர் அவர்கள் 2 நாள் நடைப்பயணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்து முடித்துவிட்டு இங்கே வந்திருக்கிறார் தலைவர் அவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தாத வகையில் பொறுப்பாளர்களும் தோழர்களும் அமைதி காத்து அண்ணனுடைய உரை வீச்சை கேட்டு மகிழுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தோழர்கள் அனைவரும் அமைதி காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். தம்பி உட்காருங்க, இப்படி பண்ணா எப்படி? தயவுசெய்து உட்காருங்க, உட்கார்ந்தாதான் நிகழ்ச்சி தொடங்கும். உட்காருங்க உட்காருங்க. மாநாட்டுக்கு வந்த தோழர்கள், பொதுக்கூட்டத்திற்கு வந்த தோழர்கள் தயவு கூர்ந்து அமர்ந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும். உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க. நீங்க உட்கார்ந்தாதான் நிகழ்ச்சி தொடங்கும். வலது பாணிக்கிற தோழர் பூரா உட்காரு, அப்படியே உட்காருங்க. நிக்கிற இடத்துல உட்காருங்க. நிகழ்ச்சி தானே வந்திருக்கிறீங்க. தயவுசெய்து உட்காருங்க. உட்காரு உட்காரு, நல்லா உட்காரு தம்பி. தம்பி உட்காருங்க, உட்காரு உட்கார், கீழே உட்கார் உட்கார். மணி 10 யாராவது விட்டுருக்க வேண்டாம். நீங்க வரவேற்பு யாருக்கு தியாகம் விடுங்க, அடுத்து என்ன விடுங்க. எல்லாரும் பேச முடியாது. தயவு செய்து தோழர்கள் அமைதி காத்தால் பொதுக்கூட்டம் சிறப்பாக நடைபெறும். தோழர்களே, ஈழத் தமிழர்களை பாதுகாக்க வலியுறுத்தி
தீக்குளித்து தியாகம் செய்த அருமை தம்பி முத்துக்குமார், பல்லப்பட்டி ரவி, சீர்காழி ரவிச்சந்திரன், வன்னை அமரேசன், சைதை சிவபிரகாசம், கடலூர் தமிழ்வேந்தன் ஆகியோரின் வரிசையில் தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த புளியந்தோப்பு ஸ்ரீதர் என்கிற எழில் வளவன் தீக்குளித்து தன் உயிரை தியாகம் செய்திருக்கிறார். ஆகவே தீக்குளித்து தியாகம் செய்த அனைவரும் நாம் எழுந்து நின்று ஒரு நிமிடம் மௌனம் காத்து அவருக்கு அகவணக்கம் செலுத்துவோம். முத்துக்குமார், பல்லப்பட்டி ரவி, சீர்காழி ரவிச்சந்திரன்,